வணக்கம். தலைப்புச் செய்திகள் வாசிப்பது வெங்கட். அண்ணன் சீர்திட்டத்தில் நம் தங்கைகளின் திருமணத்திற்கு 8 கிராம் தங்கம். அரசு போக்குவரத்தின் அனைத்து பேருந்துகளிலும் அனைத்து பெண்களுக்கும் கட்டணமின்றி பயணிக்கலாம் என மகளிர் தின விழாவில் தவேகா தலைவர் விஜய் வாக்குறுதி. வீட்டு உபயோகத்திற்கான 14.2 கிலோ எடையுள்ள மானியம் இல்லாத சிலிண்டரின் விலை ரூபாய் 60 உயர்வு. யுபிஎஸ்சி தேர்வில் வாடிப்பட்டி எலக்ட்ரிக் கடைக்காரின் மகள் ராஜேஸ்வரி சாதனை, தேசிய அளவில் 2வது இடம் பிடித்தார். சென்னை உயர்நீதிமன்ற புதிய தலைமை நீதிபதியாக சுஸ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி பொறுப்பேற்பு. ஆளுநர் ஆர்.என். ரவி பதவி பிரமாணம் செய்து வைத்தார். திமுக கூட்டணிக்கு ஈடுகொடுக்கும் வகையில் மாற்று கூட்டணி உருவாக்கவில்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் பேட்டி. கொடைக்கானல் ஆற்றங்கரையோரம் கால் சட்டை அணிந்த நிலையில் எலும்புக்கூடு கரை ஒதுங்கியதால் பரபரப்பு. ஆளுநர் ஆர்.என். ரவியுடன் முதல்வர் மு.க. ஸ்டாலின் சந்திப்பு. மலர் கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார். கண்ணுக்கு எட்டிய தொலைவு வரை எதிரிகளே இல்லை என்ற சொல்லை நடைமுறைப்படுத்தியவர் ஸ்டாலின். மதுரையில் நடந்த ஆதரவாளர்கள் இணைப்பு விழாவில் ஓபிஎஸ் பேச்சு. சென்னையில் சீருடையுடன் மது போதையில் பெண்ணின் வீட்டுக்குள் நுழைந்த பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட காவலர் கைது. கோவை கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் 3 பேருக்கு சாகும் வரை சிறை தண்டனை. கோவை அனைத்து மகளிர் நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. சிலிண்டருக்கு ரூபாய் 100 மானியம் வாக்குறுதியை 5 ஆண்டு கடந்தும் திமுக நிறைவேற்றவில்லை என அண்ணாமலை கருத்து. அரசு பேருந்து ஓட்டுநர் நடத்துனர்களை வேறு பணிகளுக்கு அனுப்பக்கூடாது. போக்குவரத்து கழகங்களுக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.